கேள்விகள் அப்படின்னார். கேள்வி கேட்கறது, கேள்வி கேட்கறதையே ஒரு இயக்கமாக்குறது தான் சுயமரியாதை இயக்கம், பெரியாருடைய அமைப்பு. அதுதான் மிக முக்கியம். எல்லா கூட்டத்துலேயும் முன்னால் பார்த்தீங்கன்னா கேள்வி செஷன் உண்டு. யார் வேணாலும் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. விடாமல் ஒருத்தர் பெரியார் முன்னால் நின்று கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார். ரொம்ப மிக முக்கியமாக சிதம்பரத்தில் நடந்து பெரியாருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்து பார்த்து சுலபமாக எடுத்து காட்டலாம் போகாமல். அதில் ரொம்ப மிக முக்கியமான அளவிற்கு ஒருத்தர் கேட்டார். ஒரு தீட்சதர் அங்கே உட்காந்துக்கிட்டு, அது 1930 அது நடந்திருக்கு. அந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க, பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்குது. கேள்வி பதில் நேரடியாகவே என்ன எல்லாம் சொல்கிறீங்க நாயக்கரே, அந்த காலத்தில் நாயக்கரே என்ன எல்லாம் சொல்லி சரிதான். ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, கடவுளை போய் நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னார் அவர் ரொம்ப உருக்கமாக. எல்லாம் சொல்கிறது சரிதான், நீங்கள் சொல்கிறத கேட்டால் நியாயமாக படுது, ஆனால் கடவுளை போய் நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு எதிர்த்தாவில் உட்காந்து. பெரியார் வேறு ஒன்றும் சொல்லலை, ரொம்ப ப்ராக்டிக்கல் அவர். எல்லாத்தையுமே தூக்கி டக்குன்னு சால்வை எடுத்து போட்டார். வாங்க நேராக கோயிலுக்கு போவோம், நான் தடி இருக்கு பாருங்க, தட்டி காட்டுற கல்லா இல்லாது என்ன. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே அடுத்த பதில் சொல்கிறார். ரொம்ப கேள்வி என்ன சொல், அது கல் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் அது சாதாரண கல் இல்லைங்க. மந்திரத்தை உள்ளே விட்டு அந்த கல்லில் மந்திரத்தை விட்டு மந்திரத்தை ஜெபித்து கடவுளாக்கியிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார். அப்படியா? ஓ, அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஆமாங்க, அவ்வளோ சக்தி இருக்குது, அதனால தான் அது கடவுள். எல்லா கல்லும் நாம் கும்பிட்றதில்லை, ஏன் அதை மட்டும் கும்பிடுறோன்னா அதுக்கு மந்திரம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு அவர் சமாதானம் பதில் சொல்கிறார். ஏன்னா இப்படி ரொம்ப பேர் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. உடனே பெரியார் சொன்னார், அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னா கருவறு கல் மொட்டைப்பாறை, அந்த கல்லுக்குள்ளே போய் இந்த மந்திரம் கடவுளாக்குற சக்தி வந்திருக்குன்னா ரொம்ப பாராட்ட வேண்டியது தான். ஆனால் அதே மந்திரத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறீங்களே, தொடக்கூடாதுன்னு சொல்ல, அவங்ககிட்ட விட்டு அவனை உயர் ஜாதி ஆக்கிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே, ரொம்ப சௌகரியமாக இருக்குமே, அதுக்கு என்ன பதில்னு கேட்டார். இல்லை அது ஒன்றும் இல்லைன்னா உட்காந்துட்டார் அவர். ஆகவே இந்த கேள்விகள் அப்படிங்கிறதே உண்டாக்குன இயக்கம் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. அது மாதிரி கேள்விகளுங்கிறத கேள்வி கேட்குற மனப்பான்மை. இப்போ கேட்காது நம்பு, இதுதான் இப்போ ரெண்டு பெரிய போராட்டம். வேதத்தில் இருந்தாலும் இன்ஃபாலியபிள், அவ்வளோதான், குற்றங்களே சொல்லக்கூடாது. நம்பு நம்பு நம்புங்க. அறிவியல் மனப்பான்மை நம்பி இருந்தால் இதெல்லாம் வந்திருக்காது. மிக முக்கியமாக இதான் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இப்போ பேசுகிறாங்க, நாம் இந்த கூட்டம் உலகம் பூரா இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கூட்டம் மட்டும் இல்லை, வைடர் ஆடியன்ஸ் இது ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது எப்படி முடிஞ்சுது? முதல்ல ஒலிபெருக்கி 50 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள்லாம் கூட்டத்துக்கு போகிறப்போ ஒரு பெரிய தலைவர்கள் கூட்டத்துக்கு மட்டும்தான் நோட்டீஸ் அடித்து கொடுப்பாங்க. கீழே பெரிய தலைவர்களுக்கு மட்டும் ஒலிபெருக்கி உண்டு. ஒலிபெருக்கி உண்டுன்னா இன்றைக்கி யாராவது ஒலிபெருக்கி உண்டுன்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. ஆனால் அன்னைக்கு பெரிய விஷயம் அது. ஒலிபெருக்கி உண்டுன்னா பெரிய சாதனை அது. மிக முக்கியமாக அந்த ஒலிபெருக்கி முதல்ல கூட்டம் கேட்டாங்க. இப்போ இதெல்லாம் என்ன, வீடியோ ஆடியோ வந்தாங்க, பதிவாச்சு. சரி, அது ஒலியில் கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுறதை விட அதை கொஞ்சம் வீடியோ ஆக்கினாக்கா காட்சியோடு இருக்குமே, எல்லோரும் உருவம் பேசுகிறது எல்லாமே இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி வந்தாச்சு. மிக முக்கியமாக இது யார் 33 கோடி தேவர்களில் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சாரா? இல்லை யாராவது சத்யசாயி பாபா கையை தூக்குற உடனே பொத்துன்னு கீழே விழுந்துதாது? ஒன்றும் கிடையாது, கூறாமல். இது அறிவியல். இந்த கேள்வி கேட்டப்போ ஆடியோ வரும்போது ஏன் வீடியோ வரக்கூடாது? அக்னி சாட்சியாக, தேவர்கள் சாட்சியாக அப்படின்னு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். தகராறு ஆகுது, அங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க. அக்னி சாட்சியாக கூப்பிட முடியுமா? கூப்பிட்டா என்ன ஆகும்? ஃபயர் சர்வீஸும் சேர்த்து கூப்பிட்டாகணும். ரொம்ப மிக முக்கியமாக அது மட்டுமே இல்லை. இன்னும் கேள்வி கேட்ட உடனே அடுத்தபடியாக என்ன சொல்லுவான்? இப்போ அப்படி இல்லை, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பே வந்துடுச்சு, வீடியோ சாட்சியாக செல்லும். அதுதான் மிக முக்கியம். இது யார் கண்டுபிடித்தது? அறிவியல். அறிவியலில் எப்படி கண்டுபிடிச்சா? கேள்வி கேட்டாங்க, ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. இதுதான் மிக முக்கியம். அப்படி கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பு வந்ததுனால தான் ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கி அதை அப்படியே தலைகீழ மாற்றணும்னு நினைக்கிறாங்க.
அதுதான் இன்றைக்கி போராட்டம். மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் களங்கிறதுக்க சனாதனங்கிற பேரால் வந்தாலும் இன்னொரு பேரால் வந்தாலும் மிக முக்கியமாக இதை தலைகீழாகணுங்கிறாங்க. இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற கருத்தை சும்மா பிரமாணம் எடுக்கிறார்களே தவிர அதனுடைய கருத்தையே தலைகீழாக மாற்றணும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறாங்க. எந்த அளவிற்கு அந்த கொடுமை போயிருக்குன்னா, படிப்பு வேறு எல்லாரும் சாதாரண இதுக்கு முன்னால் மாந்திரவாதிகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வெறும் புரோகிதம் போய் சொன்னார்கள். இந்த பஞ்சகவியம் சொன்னார். மிக முக்கியமாக பஞ்சகவியம்னா நான் சந்திரமண்டலத்து வந்த மிக்சராக இது இல்லை, ஏதாவது நினைத்து வந்தேன். அது மட்டும் இல்லை, எவ்வளவு நம்ம முட்டாளாக்கியிருக்கான் அப்படி பாப்பான்னு ஐயா சொல்லுவார். எவ்வளவு கொடுமைன்னா மற்றதெல்லாம் தெரியாமல் கலக்கிறான். கலப்படம் கூட சாப்பிட உணவில் கூட தெரியாமல் பண்ணுறான். இவன் அப்படி இல்லை, ஆளை கூப்பிட்டு வச்சு அந்த 5 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கவ் ரொம்ப மிக முக்கியமாக 5 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கவ் ரொம்ப பெருமையாக சொல்கிறான். வெளிநாட்டுக்காரன் யாராவது வந்தால் கொஞ்சம் பஞ்சகவியம் கொடுக்குறேன்னா என்ன, வாட் இஸ் திஸ் இஸ் 5 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கவ். என்னையா அர்த்தம்னா கொஞ்சம் மாட்டு மூத்திரம் பால் அது தனித்தனியாக இருக்குது. அதை கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டு தனித்தனியாக இருக்கிறத கொண்டு போய் எதுக்கு எதை பயன்படுத்தணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி இவன் கண் முன்னாலே இவன் வீட்டு மாடு இவன் அப்போ தான் முடிச்சிருக்கிறது போய் தோன்றான் பின்னால். உடனே அப்புறம் அது மூத்திரம் மேயணும். அது வீட்டுக்குள்ளே ரிவர்ஸ் கீரில் கொண்டு வந்து புது வீட்டில் உள்ளே விடுறான். அதுதான் மிக முக்கியம். பின்னாலேயே வரணும், அது முன்னால் வரக்கூடாது. நல்ல வீடை கட்டி இந்த மாதிரி தரையை வச்சு வீட்டுக்கு என்னன்னா அது கிரகப்பிரவேசம் எப்படி பண்ணுவான்னா பசுமாடு வரணும். அதுலேயும் அது மூத்திரம் மேய்ஞ்சதுன்னா நல்ல சகுனம், ரொம்ப நல்ல கேட்டேன். சாணி போட்டுதுன்னா அதை விட நல்ல சகுனம். மிக முக்கியமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து கலக்க சொல்லி கொடுக்குறான்னா இது சாதாரண யாரோ ஒருத்தன் பொழைப்புக்காக பண்ணிகிட்டு இருந்த காலம் மாறி ஐஐடி டைரக்டராக இருந்தாலே இப்போ மாட்டு மூத்திரத்து பஞ்சகவியம் சாப்பிட்டா எல்லாம் சௌரியமாகனு சொல்கிறார். எப்போ மெடிக்கல் கோர்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கிற காலம். இப்போ ஒரு பக்கம் செயற்கை நுண்ணறிவு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யார் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களோ அவர்களே இன்றைக்கு எவ்வளவு பிற்போக்கு, அதாவது 22வது நூற்றாண்டுக்கு போக வேண்டியதுக்கு பதிலாக 20வது நூற்றாண்டு கூட இல்லை 2வது நூற்றாண்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. யார் மீதும் நமக்கு கோபம் இல்லை, யார் மீதும் வெறுப்பு இல்லை, யார் மீதும் துவேஷம் இல்லை. இந்த சமுதாய அமைப்புங்கிறது இருக்கு பாருங்கள், எவ்வளோ மோசம், எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது. என்னுடைய தத்துவத்தை ரொம்ப அழகாக அவர் பின்னால் சொல்கிறதுக்கு இருக்கார். நான் ஒரு அறிமுகம் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய கொடுமை என்ன இருக்கும், மிக முக்கியமாக இதோடைய விளைவுன்னா இல்லை நம்பிக்கை. நாங்கள் நம்புகிறோம். என்ன சில நீதிபதிகளாக உட்கார்ந்துருக்க கூட அது நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாது. என்ன நம்பிக்கை, தவறான ஒரு நம்பிக்கை இருந்து நோயிலிருந்து என்ன பண்ண முடியாங்களா? நான் ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள கேட்கணும். மருந்து வாங்கிட்டு சொல்லி டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்பட்ட அனுபவம். மருந்து நோய் இருக்குது, இருமல் இருக்குது, சளி இருக்குது, நமக்கு அதுக்கு டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. மருந்து வாங்கிட்டு சொல்லி அந்த குறிப்பிட்ட மருந்து தானான்னு போய் மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துடுறோம். மருந்து கடையில் வாங்கிட்டு வந்த உடனே மிக முக்கியமாக என்ன பார்ப்போம், என்ன பார்க்கணுன்னு சொல்லுவோம். முதல்ல அதே மருந்து தானா, அவர் மருத்துவர் எழுதி கொடுத்த, டாக்டர் எழுதி கொடுத்த அதே மருந்து தானா, முதல் பார்வை அது. ரெண்டாவது அதே மருந்து தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, எக்ஸ்பைரி டேட். அதுக்கு காலாவதி ஆச்சா, எவ்வளோ காலாவதி ஆகாத மருந்தா. அதுதானே எல்லா மருந்தும் விவரம் தெரிஞ்சவங்க பூரா காலாவதி ஆகலைன்னு தேதியை பார்ப்போம். காலாவதியான மருந்தை ஒருத்தன் விற்றா அவனை குற்றவாளி ஆக்கிறோம், அவனை கண்டிக்கிறோம், சண்டை போடுறோம் அவன்கிட்ட போய், ஏயா எக்ஸ்பைரி டேட் மருந்து எனக்கு கொடுத்து விடியா அப்படி கேட்குறான். அது பகுத்தறிவு, அது வரவேற்க வேண்டிய விஷயம். சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கலாம். ஆனால் அப்படிப்பட்டால் கூட அளவிற்கு அது பகுத்தறிவு. காலாவதியான மருந்துக்கு இவ்வளவு சண்டை போடுறவன் காலாவதியான கருத்துக்களை வைத்து கொண்டு இன்றைக்கு நாடு பூரா பரப்பி கொண்டிருக்கிறார்களே, இது எந்த அளவுக்கு நியாயம், எவ்வளோ உதவும். என்ன, நாம் ஏதோ கற்பனையான விஷயங்களை சொல்லலை. இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற ஒரு செய்தி அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இன்றைக்கு காலையில் உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்டில் பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லோரும் அமெரிக்காவுக்கு போய் மிக முக்கியமாக அங்கே உரையாக போகலை.
அவன் ஏதோ உள்ள வழியாக பூந்து இப்போ நான் அதுவும் குஜராத்து, அது மிக முக்கியமாக குஜராத்து, ஹரியானா, பஞ்சாப் இதுதான் அதிகமாக இருக்குது மாநிலம். அப்படின்னு உள்ளே போயிட்டான். போய் அவனை எல்லாம் வந்து விலங்கு போட்டு அனுப்பிச்சிருக்கா. அது பிரச்சனை பாராளுமன்றம் வந்தது. இப்போ நிறைய பேர் வந்தால் 7,30,000 பேருக்கு மேலே இந்தியாவிலேருந்து போயிருக்கிறாங்க. இப்போ முதல் கன்சைன்மெண்ட்டு வந்திருக்கு. அதுதான் மிக முக்கியம். அது வந்து 2,000 பேர் இராணுவ விமானத்தில் அனுப்பிச்சாலாம் வருது. உடனே நம்மால் என்ன பண்ணுறான், இதே நாளில் திடீர்னு இந்த நோயில் ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் இது தினமலர் பத்திரிகையில் என்னன்னா, அமெரிக்க விசா விரைவாக கிடைக்க அனுமன் கோயிலில் குவியும் பக்தர்கள். அமெரிக்க விசா கிடைக்கிறா ட்ரம்ப்பு. அங்கே ட்ரம்ப் வந்து ஏற்கனவே விசாவை கொடுக்காதேங்கிறாரு. மிக முக்கியமாக ஏற்கனவே விசா இல்லாமல் போனவெல்லாம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான். மிக முக்கியமாக இப்படி போன நேரத்தில் இருக்கிற செய்தியை மட்டும் படிக்கிறேன். இந்த சயின்டிஃபிக் டெம்பருங்கிறது ஏன் தேவை, நாட்டின் முன்னேற்றங்கிறது எப்படி இருக்குது, இந்த ரெண்டு தரப்புக்கும் தொடர்பான விஷயம் இது. நான் வந்து வேடிக்கைக்காக சொல்லலை, ஆதாரத்தோடு சொல்கிறோம். அதுதான் மிக முக்கியம். அதில் இருக்கிற படிக்க கேளுங்க. அகமதாபாத் இதுவும் குஜராத் மாடல் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே. இது குஜராத் மாடல். ஆகவே இந்த அகமதாபாத்தில் நம்ம மிக பெரிய தொழில் நகரம்னு கருதப்படக்கூடியது அகமதாபாத். அமெரிக்காவுக்கு விசா கிடைக்க வேண்டும் என்று அகமதாபாத்தின் அனிமன் கோயிலில் வேண்டுதல் வைக்கும் மக்கள் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நல்ல புத்தி தரணும்னு வேண்டிக் கொள்ளுகின்றனர். நம்ம அனுமார் போய், நாமக்கல் அனுமார் வந்து அங்கேயே இருக்கார், அது வேற. ஆனால் இப்போ இது அகமதாபாத் அனுமார் அதுதான். இவர் வேறு வகையான அனுமார். இவர் அமெரிக்காவுக்கு போகிறவர். அவருக்கு விசா உண்டான்னு தெரியாது, மிக முக்கியமாக உள்ளே போகிறதுக்கு. ஆக அவருக்கு அப்படிப்பட்ட வந்த நிலையில் அகமதாபாத் அனுமன் கோயிலில் வேண்டுதல் வைக்கும் மக்கள் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு நல்ல புத்தி வேண்டிக் கொள்ளுகின்றனர். குஜராத்தின் அகமதாபாத்தில் அமைந்துள்ளது. நல்ல வேறு அகமதாபாத்தில் நினச்சிட போகிறாங்கன்னு பத்திரிகையாளரே எழுதிட்டார். குஜராத்தின் அகமதாபாத்தில் அமைந்துள்ளது சமத்காரி ஹனுமன் கோயில். இந்த கோயிலின் விசேஷமும் அனுமனை மனமுருகி வேண்டிக் கொண்டால் உடனடியாக விசா கிடைத்துவிடும். ரொம்ப பேர் எப்படி கிளப்பி விட்ருக்கான் பாருங்கள். எதுக்கு போடுறது விசா கிடைத்து விடும். குறிப்பாக அமெரிக்க விசாவுக்கு விண்ணப்பிப்போர் இந்த கோயிலுக்கு வருவது சகஜம். முன்னாலேயே வச்சுருக்கான். மிக முக்கியமாக ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கும் அனுமாருக்கும். ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். அதில் வந்து விசாவுக்கு விண்ணப்பிப்போர் இந்த கோயிலுக்கு வருவது சகஜம். சாதாரணமாக இந்த கோயிலில் தினமும் 1000 பேர் வருகை தருவர். விசா அனுமான் என்று அழைக்கப்படும் சமத்காரி அனுமனை தரிசிக்க தற்போது அதிக அளவில் வருகின்றனர். தற்போது ரொம்ப டிமாண்ட் அவருக்கு. அதிக அளவில் வருகிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிகம். எவ்வளவு இளைஞர்கள் பாருங்கள். அவனுக்கு என்ன செய்கிறது, வலி வர்றவனுக்கு எதை வேண்டாலும் கேட்பான். இப்படி ஒரு குறுக்க சொன்னோடனே அவன் பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கல. அவனுக்கு வேண்டியது அந்த இலக்கு. அதனால் அமெரிக்க அதிபராக கடந்த மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றார் டொனால்டு ட்ரம்ப். உடனே பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ளோரை வெளியேற்றுவது, வேலை பார்க்க வருவோருக்கான விசாவை குறைப்பது போன்றவை இதில் அடங்கும். அமெரிக்காவில் வேலை பார்ப்பதற்கு வழங்கப்படும் H-1B விசாவை அதிகம் பெறும் நாடுகளில் நம் நாடு முன்னிலையில் உள்ளது. இந்த 3வது அதிகம் பேர் வந்து தவறாக நுழைஞ்சிருக்காங்கல்ல, 3வது பட்டியலில் இருக்கோம் நம்முடைய நாடு. அதில் அந்த உள்ளது. இந்நிலையில் ட்ரம்பின் அறிவிப்புகள் அமெரிக்க விசாவுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளன. எந்த பிரச்சனையும் இல்லாமல் விசா கிடைக்க வேண்டும் என்று விசா அனுமனிடம் கோரிக்கை வைக்க ஆயிரக்கணக்கானவர் இந்த கோயிலுக்கு படையெடுத்து வருகின்றனர். தங்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் முடிவுகள் எடுக்க டொனால்டு ட்ரம்புக்கு நல்ல புத்தி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கு. இதுபோன்று பல கோவில்கள் நாடு முழுதும் உள்ளன. அப்போ என்ன பண்ணுறா பாருங்க, அந்த புத்தி வர்ற பெரியார் 2 வரியில் சொல்லுவார். பக்தி வந்தால் புத்தி போயிடும், புத்தி வந்தால் பக்தி போயிடும், வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிடும், இருட்டு வந்தால் வெளிச்சம் போயிடும். இதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்தார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோரிக்கை வைக்கிறார்கள். தங்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் முடிவு எடுக்க டொனால்டு ட்ரம்புக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்று கூறுகிறார். இதுபோன்ற பல கோவில்கள் நாடு முழுதும் உள்ளன. வெளிநாடுகளுக்கு செல்ல நினைப்போர்
தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக அங்கும் படையெடுத்து வருகின்றனர். அப்போ அறிவியல் மனப்பான்மைங்கிறது எவ்வளவு தேவை அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். அதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்கிறோம் இல்லைங்க, சயின்டிஸ்டே சொல்கிறாருங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறாரு? அவர் வீரமணினா சயின்டிஸ்டா? அவர் சொல்கிறது ஏங்க கேட்கணும் நாம்? ஏன் அவர் இவங்க சொல்கிறது ஏன் கேட்கணும்? திராவிட கழகத்துக்காரங்க எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டும் புதிதாக ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மிக முக்கியமாக சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இந்த வாரம் ஒரு பல புத்தகங்கள் ரிவ்யூ பண்ணுறதை படிப்பேன் நான். ஹிந்துவில் அது மாதிரி ஒரு ரிவ்யூ வந்தது. என்னன்னா, தி நியூ ஐகான் சவர்கார் அண்ட் தி ஃபேக்ட்ஸ். அருண் ஷோரி. ரொம்ப நாளாக அருண் ஷோரி பெரிய புத்தகம் எழுதலை. அருண் ஷோரி யாருன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம். இது அறிவார்ந்தவர். அவர் மினிஸ்டர் வாஜ்பாய் அரசாங்கத்தில், பிஜேபியில் மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அரசாங்க சொத்தை விற்கிறதுக்குன்னே ஒரு மந்திரி. அதுதான் மினிஸ்டர் ஃபார் எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணுவான். மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அவர் மிகப்பெரிய அளவுக்கு. அப்பேற்பட்ட அருண் ஷோரி அவர்கள் எழுதியிருக்காரு. என்ன கேட்டால், அம்பேத்கரை ஒர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ்ன்னு எழுதி நாம் தான் உடனே பதில் சொன்னோம். அவருடைய அந்த அருண் ஷோரி அவருடைய புத்தகம் பார்த்தேன். அதில் ரிவ்யூ இருந்தது. உடனே அதை வாங்கிட்டு பல ஆய்வுகள் எடுத்து எழுதியிருக்கிறாரு. அருண் ஷோரி கொஞ்சம் நிறைய எல்லா இடத்துல அவருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையா அது வேறு விஷயம். பல ஆய்வுகளை காட்டுவார். அது பல புத்தகங்களை படிச்சுட்டு அதிலேருந்து எடுக்கிற சோர்ஸுன்னு எந்த புத்தகமாக இருந்தாலும் வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், விமர்சனங்களுக்குரியதாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை உடனே வாங்கினோம். நேற்று தான் கிடைச்சிது. கிடைச்ச உடனே ரொம்ப ஆவலாக நான் படிக்க ஆரம்பித்தேன். எந்த புத்தகமாக இருந்தாலும் இந்த படிக்கிறதுக்கு ஆர்ந்த உடனே அதில் வர்ற செய்தி இருக்குது பாருங்கள். அதில் ஐஐடி வருது. ஐஐடிக்காரர் பேசியிருக்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் மிக முக்கியமாக அது மாதிரி பஞ்சகவியத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இத்தனைக்கும் இந்துத்துவாவை ரொம்ப அதிகமாக சொல்லி அந்த கருத்து தான் வரணும்னு சொல்லுவார். இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய தேசபக்தர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு பாராளுமன்றத்தில் அவர் திறந்து, இன்னொரு பக்கம் அவர் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டார், எத்தனை தடவை எழுதினாங்க, காற்றவரிசி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிற்கு சவர்கார், விடி சவர்கார் அவர்கள், அவரை பற்றி தெரியும். காந்தியார் கொலை வழக்கிலிருந்து விடுதலையானவர். அப்படிப்பட்ட சவர்கார் அவர்கள் அவர்களை பற்றி ஒரு பெரிய ஆய்வு இந்த பக்கம் ஏறத்தாழ இந்த இது 535 பக்கம். இதில் ஓரளவுக்கு இன்னும் சில பகுதிகள் படிக்கலை. 2 நாளில் நான் பெரும்பகுதி படித்து முடித்தேன். அதில் இருக்கிற ஒரே ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம். என்னென்னா, சவர்காரே அவர்கள் விரும்புகிற, மற்றவங்க வேண்டாம், சவர்காரை விட்டு பதில் சொல்கிறோம். ஏன்னா அதில் சயின்ஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப மிக முக்கியம்னு இங்கே இருக்கிற காமகோடி எல்லாம் சொல்லுகிறார்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தாலும், இதை மட்டும் நான் அவருக்கு பதில் சொல்லும்போது நாங்கள் சொல்லலை, இவர் சொல்லலை, சவர்கார் என்ன அவருக்கு பதில் சொல்கிறாருன்னு மட்டும் சொல்லுவேன் இந்த ஆடியன்ஸுக்கு, இந்த கூட்டத்துக்கு. அதுதான் மிக முக்கியம். இதில் மிக முக்கியமாக இங்கே விளக்கி சொல்கிறார். எடுத்த உடனே மிக முக்கியமாக பல இடங்களில் இருக்கிற கருத்துகள் சொல்லும்போது இந்த பிரச்சனை, பல பிரச்சனைகளை சொல்கிறார். சொல்லிட்டு வரும்போது இங்கே worthy ஆஃப் worship, பசுமாட்டை வணங்குறதுக்கு பாருங்கள், பசுமாட்டை வணங்குறாங்க. இந்த பசுமாட்டை வணங்குறப்ப அதை பற்றி இங்கே சொல்லும்போது சொல்கிறார், மேன் பிகம்ஸ் லைக் தி காட்ஸ் ஹீ வர்ஷிப்ஸ். இது இவருடைய கருத்தை எடுத்து போட்டிருக்காரு. யாருடைய? சவர்காருடைய கருத்து. சவர்கார் கருத்து இது அவர் எழுதியிருக்கிறது. சவர்கார் எக்ஸ்பிளைன், பிலீவிங் தி கவ் டு பி a god, believing the cow to be a god, worshipping the cow, the entire Hindu nation has become a cow. அதாவது அவருடைய கருத்து இது. And so, like the cow's legs, it just collapsed on the ground with a tadam and the first stroke of danger. Let the Hindu nation be founded not on the feet but on the feet of a lion. I am not an enemy of cow. யார் சொல்கிறார்? நான் பசுமாட்டுக்கு எதிரி இல்லை. He explained, but we should look after it, not worship it. நாம் பசுமாட்டை வேணால் பயன்படுத்தலாம், ஆனால் அதை போய் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. not worship it. It continue to work
to enhance the cow wealth of the country and simultaneously organize massive campaign against the abattoirs. இதை தூண்டுறவங்களுக்கு பூரா ஒரு பெரிய எதிர்த்து நம்ம இயக்கமே நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். These abattoirs are being run to humiliate us, to cut off our noses. But if you want to continue just to worship the cow, you will become the cow என்றெல்லாம் சொல்லிட்டு வந்து, should one we eat beef? இப்போ பீஃப் அதானே சாப்பிட்றான். இப்போ பெரிய பிரச்சனை உண்டாக்கி அது விடுறாங்க. அந்த மிகப்பெரிய அளவுக்கு திருப்பரங்குன்றத்தில் அதை வச்சு கலவரம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே. அதுக்கு சவர்க்காருடைய பதில் என்ன? இது லேட்டஸ்ட்டு, மிக முக்கியமாக. இன்றைக்கு அந்த புத்தகம் அவர் எழுதினவர் பிஜேபிக்காரர். அமெரிக்கா வாஜ்பாய் அரசாங்கத்தில் அவர் அமைச்சராக இருந்துட்டு இன்னமும் இருக்கக்கூடியவர், ஒரு ஆய்வாளர்னு கருதக்கூடியது. சுருக்கமாக அவரை பற்றி நான் சொல்லும்போது சொல்லுவேன். அருண் ஷோரி யாருன்னா, அவர் வடநாட்டு ஷோ யாருன்னா இவர் தமிழ்நாட்டு அருண் ஷோரி. இந்த ரெண்டுக்கும் அதுதான் சுருக்கமாக உங்களுக்கு வழங்கணும்னா அப்படிப்பட்டவர் சொல்கிறார். ஷுட் ஒன் ஈட் க்ரூப், ஷுட் ஒன் ஈட் போர்க், திஸ் இஸ் எ மேட்டர் நாட் ஆஃப் ரிலிஜன் பட் ஆஃப் ஸ்டமக். இது வயிற்றை பொறுத்ததே தவிர மதத்தை பொறுத்தது அல்ல அவர் சொல்கிறார். சவர்க்கார் மெயின்டைன் வாட் தி டாக்டர்ஸ் அட்வைஸ், வாட் யூ கேன் டைஜஸ்ட், what you will be best for your body as you recover from an illness. These should be the determinant. According to Savarkar, not a book says what has been the traditional practice. The life of all cows, dogs, horses, parrots, donkeys equally precious. கழுதையாக இருந்தாலும் கிளியாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு ஒரு முக்கியம்தான், பசுமாடு மட்டும் இல்லை. தி லைஃப் ஆஃப் ஆல் தீஸ் திங் என்று சொல்லி, இஃப் தி கவுஸ் ஆஃப் பாரத் ஆர் ஸோ சேக்ரட், பாரதத்தினுடைய பசுமாடு அவ்வளவு புனிதம்னு சொன்னால், வாட் இஸ் தி ஹார்ம் இன் ஈட்டிங் தி கவுஸ் ஆஃப் அமெரிக்கா, எ கண்ட்ரி வேர் தே ஈட் தியர் கவுஸ் இன் தர் கேஸ். சவர்க்கார் ரீஇட்ரேட்டட் தி ஆர்குமெண்ட்ஸ் என்று சொல்லி, லோகமானிய திலக்குக்கு இவருக்குமே சண்டை இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு அதில் சொல்கிறாங்க. ஆஸ் கான்ட்ரவர்சி கண்டினியூட், எ கிரிட்டிக் இன்வோக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் லோகமானிய திலக். Tilak had not eaten meat even when he was in England. The critic pointed out. Savarkar bounced back. அவர் இங்கிலாண்டில் இருக்கும்போது கூட இது சாப்பிட்லிங்க, கறி சாப்பிட்லிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னார். சவர்க்கார் bounced back. Tilak had not, but that was his personal choice. What does it do with the Shastras? அது அவருக்கு பிடிக்கலன்னா அவர் இருக்கலாம், அதுக்கு சாஸ்திரத்துக்கு என்னையா சம்பந்தம் என்று கேட்கிறார். And Savarkar asked, after all, it was a matter of obeying the Shastras. How did Tilak cross the seas? அவர் இந்து மதத்துக்கார கடலே தாண்டக்கூடாத, அப்போ அவர் எப்படி தாண்டினார் அப்படி கேட்குறாரு. ஆஸ் டிடி சைன் தி மிலேச்சர்ஸ், அதோட மிலேச்சர்களோட வெள்ளைக்கார மிலேச்சர்கள் அவனோட போய் இவர் கையெழுத்து எப்படி போட்டார் அதெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் வாட் டஸ் தி மனுஸ்மிருதி பிரிஸ்கிரைப், மனுஸ்மிருதியை அட்டாக் பண்ணிட்டு சொல்கிறார். மனுஸ்மிருதி சர்க்கார் வாஸ் நாட் லீவ் ஆன் தி ஆர்குமெண்ட் மிட்வே. He pointed out, in fact, Manusmriti does not merely permit the eating of meat, it makes obligatory to do so in yagas during Shraddha. கட்டாயமாக அதை சாப்பிடணும் என்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இங்கே அடுத்தது மிக முக்கியமாக இது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இங்கே கடைசியாக வர்றார். கடைசியாக சொல்லும்போது மிக முக்கியமாக உங்கள் குறிப்பை சொல்கிறார். மிகப்பெரிய அளவிற்கு இதெல்லாம் இருக்குன்னா மற்றவங்களுக்கும் இருக்க, மிக முக்கியமாக அதாவது கவுஸ் ஒர்த்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரும்போது, பிராமின் கில்ஸ் தி கவு மது பார்க் என்று போடக்கூடிய அளவிற்கு வரும்போது, பெரிய அளவிற்கு இங்கே மற்றவெல்லாம் இருக்க, அப்போ ஏன் எல்லாத்துலேயும் தான் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே ரொம்ப மிக முக்கியமாக ஒரு பகுதியை சொல்கிறார். மிக முக்கியமாக ஒரு வெர்ஸ் என்று சொல்லி, ஃபார் பிராமின் ஈட்டிங் தி மீட் தி ஃபிஷ் சர்வ்ட் ஆன் சச் டேஸ் என்று சொல்லி, நோ அன்டச்சபிள், நோ பிக், காக், டாக், மென்ஸ்ட்ருவேட்டிங் விமன், இம்போர்ட்டட் மென் ஷுட் பி அலவுடு. மனு தர்மத்தை கரெக்டாக சொல்லிவிட்டு மிக முக்கியமாக இன்னொரு கேள்வியை இதிலேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, மனிதனுடைய மூத்திரம் இருக்குது பாருங்கள், அதில் கூட மருத்துவ சக்திகள் இருக்குங்கிறான். அதனால் அதை போய் எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்குறது நாங்கள் இல்லை, கேட்குறது சவர்க்கார். அதே மாதிரி விஷத்தில் கூட சக்தி இருக்குது, அதனால் விஷத்தை நீ எப்போ பார்த்தாலும் குடின்னு நீ சொல்ல முடியுமா
இது அத்தனையும் இதில் இருக்குது மிக முக்கியமாக.